நாகையில் கொட்டி தீர்த்த மழை காரணமாக புகழ்பெற்ற சவுந்தரராஜ பெருமாள் கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியது. கோவில் முழுவதும் சூழ்ந்துள்ள மழை நீரை மோட்டார் மூலம் அப்புறப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோடெல்லாம் வசந்து போயிடுச்சு. அந்த ரோடு வசந்ததுனால இங்கே தண்ணி ரொம்ப கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இன்னைய வரைக்கும் காலையில் விடிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாம் காலையில் ஒரு 1000 பேர்கிட்ட தரிசனம் பண்ண வர கோயிலில் அந்த கோயிலை சுத்தம் பண்ணி கொடுக்காம நகராட்சி கொஞ்சம் மெத்தனமாக இருக்காங்க. தயவு பண்ணி இதை சுத்தம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோயில் பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் செவ்வாய்க்கிழமை ஆலோசனை மேற்கொள்கிறார். காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தும் இபிஎஸ் எஸ்ஐஆர் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்தாத மத்திய அரசை கண்டித்து திருவாரூரில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்தியாவில் 3 கோடி மீனவர்கள் உள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் அவர்கள் நலனில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்று ஆளுநர் RN ரவி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் அடையாளமே இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதில்லை என்றும் சென்னை கிண்டியில் நடைபெற்ற உலக மீனவர் தின நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.